ராஜா, நீயா எங்க வந்த? செய்யாத தவறுக்காக அன்னைக்கு நான் உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னேன். இப்ப நான் செய்யற தவறுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ என்ன தவறு செஞ்ச? உங்க ஸ்காலர்ஷிப் நின்னு போறதுக்கு காரணமே நான் தானே. நீ இல்ல வசந்தி, என்னுடைய ஏழ்மை. ஏழைகளை வேதனைப்படுத்தி பார்க்கறது ஒன்ன போல பணக்காரர்களுக்கு பொழுதுபோக்கு தானே. ராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணக்காரிங்கிற கர்வம் எனக்கு ஒரு சமயத்துல இருந்தது உண்மைதான். அதையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். வசந்தி. ஆமா ராஜா, உங்க நிலைமை தெரிஞ்ச பிறகு எனக்கு இருந்த அகந்தையெல்லாம் அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு அனாவசியமா தொல்லை கொடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ராஜா. உன்னுடைய அனுதாபம் என் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கலாம். அநியாயமா எனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையை மாத்த முடியுமா? ராஜா, நீங்க பரீட்சை எழுத நான் பணம் கட்டுறேன். நீ பணம் கட்டுறியா? பணத்தை கொடுத்து என் தன்மானத்தை விலைக்கு வாங்க பாக்குறியா? ராஜா, உன்னுடைய உதவியினால நான் அந்த பட்டத்தை வாங்க விரும்புறேன். தயவு செய்து நீ போகலாம். ராஜா, நான் பணக்காரிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீங்க என்ன வெறுக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கும் இதயம் இருக்கு. அந்த இதயத்துல அன்புக்கும் பாசத்துக்கும் இடம் இருக்கு. அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ராஜா, இந்த பொண்ணு வசந்தின்னு சொன்ன இந்த பொண்ணுதான். பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. அதான் இப்படி செஞ்சுச்சு. யார குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? தாதா, எல்லாம் என் தலைவிதி. அதற்கிட்ட நீங்க போன காரியம் என்னாச்சு? என்ன ஆச்சு? ராஜா, நாம உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. என்னப்பா செய்யறது? குல்லாவுக்காக பிறந்தவன் கிரீடத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. நான் டாக்டர் ஆகணுங்கிற ஆசையை மறந்துட வேண்டி. ராஜா, அப்படி சொல்லாதே. நீ கிரீடத்துக்காகவே பிறந்தவன். கவலைப்படாத ராஜா, அல்லாஹ் நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். வணக்கம் பாஸ். என்ன ரங்கா இது? நம்ம கனகா விட்டு வருமானமா? அதான் ரொம்ப கனமா இருக்கு. இது சிங்கப்பூர்ல இருந்து வந்த டைமண்ட்ஸ் மா. ஓகே, லுக்கே, வர வாரம் சிங்கப்பூர்ல இருந்து வர கப்பல்ல 5 லட்சம் ரூபாய் சரக்கு வருது. ஜாகிரதையா பாத்துக்க. ஓகே பா. யூ கேன் கோ. ராம் ராம் வேதாச்சர்கள், நிம்பள் எப்படியோ பணம் பண்றான். நம்ம கொடுத்த பணம் என்னாச்சுங்க? அதுதான் ஹோட்டல் கட்டணம் வளர்ந்துகிட்டே இருக்குது. அது சரி, மசாஜ் போடுறதுக்கா 50,000 ரூபாய் கேட்டேனே, அது என்னாச்சு? நிம்பள் 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, நம்ம கொடுத்தாங்க. கொடுத்த இல்லன்னு சொல்ல. ஆனா இந்த பணத்தையும் கொடுத்தா ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். லாபம் வந்தா நீ தானே அனுபவிக்க. வேதாச்சல், நிம்பள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கட்டெடுத்து சீக்கிரம் முடிங்க. இந்த எதுக்கு இதெல்லாம்? நீங்க காலேஜுக்கு ஃபீஸ். காலேஜ் ஃபீஸா? ஆமா ராஜா. நேற்று ராத்திரி காதர் பாய் வந்து எங்க கிட்ட எல்லா சங்கதிகளையும் சொன்னார். ஆமா வாத்தியாரே, அதுக்கப்புறம் நான் குப்பத்துல போய் பேரை சொல்லி எல்லாருக்கும் நீங்க வசூல் பண்ணி வந்திருக்கலாம். தாதா, நான் சொல்லல, அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டார். ராஜா, ஆண்டவனுக்கு இந்த ஏழை மக்களுக்கு வித்தியாசமே இல்லப்பா. ஏன்டா என்ன காப்பி அடிச்சு ஃபெயிலார? இங்க பார், நானே ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். சரியா பாரு, ஸ்ரீ ராமானுஜம்னு எழுதியிருக்க. சரி சரி. ராஜா, ஏன் நடந்து போறீங்க? சைக்கிள் எங்க? இன்னைக்கு நம்ம வண்டி கொஞ்சம் ரிப்பேர். அப்ப வாங்க, கார்ல போலாம். வேண்டாமா, இந்த பணக்கார பழக்க வழக்கம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? டிரைவர், நீ போப்பா. வசந்தி, என்ன இது? என் கூட கார்ல வர்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல. உங்க கூட நடந்து வர்றதுல எனக்கு கஷ்டமும் இல்ல. என்னுடைய பாதையே வேற. என்ன தொடர்ந்து ஒன்னால வர முடியாது. வர முடியும்னு நம்பித்தானே நான் கீழே இறங்கி வந்துட்டேன். அந்த பாதையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நீ ஏத்துக்கலாம், ஆனா இந்த சமுதாயம் ஏத்துக்காது. அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா? நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு விளையாட்டு இல்ல. அது ஒரு போராட்டமும் இல்ல, பயந்து ஒதுங்கிறதுக்கு. உனக்கு இருக்கிற துணிவு எனக்கு இல்ல. ராஜா, நீங்க என்ன மனப்பூர்வமா விரும்புறீங்க, ஆனா அதை சொல்ல ஏன் இப்படி தயங்குறீங்க? வசந்தி, நான் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க ராஜா. நான் உன்னை விரும்புறேன். ராஜா, இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்க மனசாட்சியை நீங்களே ஏமாத்துறீங்க. மனசாட்சி இருக்கிறதுனால தான் சொல்றேன், நான் உன்னை விரும்புறேன்.
ஹலோ ராஜா. ஹலோ ராஜா. கங்க்ராச்சுலேஷன். ஹலோ ராஜா. ராஜா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி பட்டம் வாங்கியிருக்கலாம்ல. என்ன பண்ண சொல்ற? ஆண்டவன் என் தலையெழுத்து சரியா எழுதல, அதனால பரீட்சை நானும் சரியா எழுதல. எப்படியோ நீ யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட்ல வந்து இல்ல, அது போதும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராஜா. ஓஹோ, நடக்கட்டும், நான் நடக்கிறேன். ராஜா. ராஜா, சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க மனசுல இருக்கிற வேதனையை என்கிட்ட சொல்லக்கூடாதா? அந்த வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது வசந்தி. பல வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராஜா, என்ன சொல்றீங்க? தேன் கூடு மாதிரி இருந்த எங்க குடும்பத்தை ஒரு குள்ள நரி வந்து நாசமாக்கிட்டு போயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை பழி வாங்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? ராஜா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. தயவு செய்து என்ன மறந்துடுன்னு சொல்றேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் லட்சியம் அப்படிப்பட்டது. அதை நிறைவேற்ற முயற்சியில ஒருவேளை என் உயிரே போனாலும் போகலாம். வெற்றி அடைஞ்சிட்டேன்னா தூக்கு மேடைக்கு கூட போகலாம். ராஜா, அதனாலதான் சொல்றேன், என் வாழ்க்கையில நீ என் கூட வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. உங்க உள்ளத்துல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதை அடையறதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். காதர்பாய், இன்னைக்கு எனக்கும் ரிக்ஷாக்காரன் அந்தோனிக்கும் ஒரு பந்தயம். என்னப்பா அது? நான் தான் டாக்டர் தம்பிக்கு முதல் மாலை போடுவேன்னு அவன் சொன்னான். அயாள் எவிட குடிச்சிட்டு கிடக்குறானோ. இன்னைக்கு நான் ஜெயிச்சோம். என்னவா கண்ணு, என்ன நினைச்சுக்கின? வாத்தியா, வாத்தியாருக்கு முதல் மாலை ஏன் மாலைதான். சந்தோஷம். நம்ம துலுக்கான குப்பத்து ஜனங்க சார்பா டாக்டர் தம்பிக்கு இந்த மாலையை போடுறேன். இது என் மாலை. நான் சொன்னது பழிச்சிருச்சுல. மகராஜனா இரு. ராதா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே நான் டாக்டர் ஆயிட்டேன். ராஜா, நீ என் ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைக்கலப்பா, இந்த குப்பத்து ஜனங்களுடைய கனவெல்லாம் நனவாக்கிட்டேன். இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் உங்க முயற்சி தானே? இல்ல ராஜா, முயற்சி செய்தவன் நானா இருந்தாலும் அதை முடிச்சு வச்சவன் இவங்க தானே. அதனால நீ நன்றி சொல்ல வேண்டியது முதல்ல இந்த குப்பத்து மக்களுக்கு தான். நம்ம அரசாங்கத்துல மருத்துவத்துறையில சிறந்த சில டாக்டர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அதுக்கு நான் உங்க பேரையே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். யூ ஆர் ரியலி லக்கி டாக்டர். தேங்க்யூ சார். தம்பி, நீ சீமைக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கெல்லாம் எத்தனை சந்தோஷம் தெரியுமா? அரசாங்கமே தேர்ந்தெடுத்து அமெரிக்கா அனுப்புற அளவுக்கு நம்ம ராஜா படிச்சு முன்னேறி இருக்குதுன்னா அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான். அது சரி வாத்தியாரே, நீ எப்ப ஊருக்கு போற? என் மேல இவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருக்கிற உங்க எல்லாரையும் விட்டு நான் எதுக்காக மேல்நாடு போகணும்? தம்பி, என்னப்பா இப்படி சொல்ற? நீங்க எல்லாரும் சேர்த்து வேலி கட்டி தண்ணீர் ஊத்தி வளர்த்த செடியில இருக்கிற பூ உங்களுக்கு பயன்படுறதானே நியாயம்? ராஜா, இந்த குப்பத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரி கட்டி என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கே நான் சேவை செய்ய போறேன். இதுதான் என்னுடைய லட்சியம். ராஜா, நீ நல்லா இருக்கணும்பா. உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. நீ நல்லா இருக்கணும் ராஜா, நல்லா இருக்கணும். மூச்சு விடுங்க, நல்லா மூச்சு பிரிப்படுத்துங்க. எழுது. நாயரண்ணே, இன்னையோட நீங்க பீடி குடிக்கிறத நிறுத்திடணும். சரி, தினம் ஒண்ணு சாப்பிடுங்க, சரியா போயிடும். தம்பி, எந்த கையில உள்ள காசு இத்தனை தங்க. நான் வரட்டு. ஆயா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீ எப்படியோ பெரிய டாக்டர் ஆயிட்ட. யாப்ப கடைய மறந்துடாத கண்ணு. என்னயா அப்படி சொல்றீங்க? நீங்க கொடுத்த ஆப்பத்தை சாப்பிட்டு தானே இவ்வளவு பெரிய டாக்டர் ஆயிருக்கு. அப்படி சொல்லி என் தங்க ராஜா. ஏய் ராஜா, எப்படிடா இருக்க? யார் அவன்? எங்க ராஜா டேன்னு கூப்பிடுறேன். சொல்லலாம் உடச்சிருவேன். ஆயா, அவன் என் கூட படிச்சவன். இருக்கட்டுமே, மரியாதையா பேசு. என்னப்பா அது? உன்னை பத்தி பேசுறான், உன் பேட்டையில பெண்டு எடுத்துருவாங்க போல இருக்குது. பேசி பாரு. என்னத்துக்கு? எப்படியோ பேட்டைய வளைச்சிட்ட. முதல்ல பேட்டைய வளர்ப்போம். புரியுது புரியுது புரியுது. டேய் டேய் பாவி, என்ன மிக்சர் சாப்பிட்டேன்? காலையில இருந்து காபி சாப்பிடல. ஹோட்டல் மூடிட்டேன்ப்பா. எல்லா ஹோட்டலுமா மூடிட்டான்? எனக்கு அக்கௌண்ட் தர ஹோட்டல் மூடிட்டான். அக்கௌண்ட்லயே சாப்பிட்டு இருக்கேன். துட்டு இல்லன்னா அக்கௌண்ட் தானே. எப்படி திருப்பி கொடுப்பேன்? கொடுக்க முடியலன்னா ஹோட்டல் மாத்திர வேண்டியதா. அப்படின்னா நீ வேலை இல்லாம கஷ்டப்படுறியா? வேலை கொடுத்தாலும் கஷ்டப்படுவேன்.
கஷ்டமில்லாத வேலை கிடைச்சாதான் செய்யலாம். ராஜா வேலையை கொடுக்கறதுக்கு முன்னால பரீட்சை வச்சு வடிகட்டிடுறான். நான் மேலே தங்கிடுறேன். கோபி, இனிமே நீ எங்கேயும் போக வேணாம், பேசாம என் கூட இரு. அப்பா, ரொம்ப சந்தோஷம். ராஜா வந்துருவா, இப்ப உட்காருமா. டாக்டரியா, டாக்டரியா, டாக்டர் சீக்கிரமா வர சொல்லுங்கம்மா. தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்த என் புள்ள கீழே விழுந்து அடிபட்டு போச்சுங்க. கம்பவுண்டர், கம்பவுண்டர். ஏன் டாக்டர்? கோபி, கம்பவுண்டர். கம்பவுண்டர். குழந்தை சரி, மெடிசன்ஸ் கொண்டு வா. டாக்டர், இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா, தைரியமா இருக்கு. மகராசி, நீங்க நல்லா இருக்கணுமா. ஹலோ சித்தி. உங்க நன்றியை இவருக்கு சொல்லுங்கம்மா. டாக்டர் ஐயா, இந்நேரம் இந்த அம்மா இல்லன்னா என் குழந்தை என்ன கதியா இருக்குமோ. புண்ணியமா ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க, இல்லன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்போங்க. டாக்டர் ஐயா, நாங்க வரையா. மன்னிக்கணும், உங்க அனுமதி இல்லாம. சொல்றேன், கடமை செய்யறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனா உன்ன மாதிரி வசதி படைத்தவர்கள் பொழுதுபோக்குக்காக இங்க வந்து இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பேர் சேவையே இல்லை. பணக்காரங்களுக்கு சேவை மனப்பான்மையே இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறது நியாயமே இல்லை. நிச்சயமா சொல்றேன், இரும்பு பெட்டிக்கு இதயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இரும்பு பெட்டி வேற, இதயம் வேறங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்காம விட போறதில்லை. அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லை. மனசு வச்சா உலகத்துல நடக்காதது ஒண்ணுமே இல்ல. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பலைனாலும் சரி, நாளையில இருந்து நான் இங்க வராம இருக்க போறதில்லை. டாக்டருங்கிற முறையில என் கடமையை செஞ்சு நீங்களே என்ன பாராட்டும்படியா செய்யல, என் சக்தி இல்ல. ராஜா, வசந்தி நிரூபிக்கிட்டமே, மனசு வைக்கிட்டமே. நம்ம ஆஸ்பத்திரி பொம்பளை டாக்டரே இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா ஆயாவை கூப்பிட்டு போயா. அவ இங்க வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்? அவ ஒரு அன்பு தொல்லை. டாக்டரையா, டாக்டரையா, நம்ம ரிக்ஷாக்கார அந்தோணி பேச்சு முச்சுக்காம மதியத்தி கிடக்குறான். அந்தோணி என்னைக்கு மயக்கம் போடாம இருந்தான். ராஜா, முதல்ல அவன் எல்லாம் தச்சுக்குவான், திறந்துருந்தா மறுபடியும் ஊத்துவான். டாக்டர் சாமி, என் தாலியை காப்பாத்தி கொடுத்த தெய்வம் நீங்க. உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க புருஷன் எனக்கு என்ன கொடுக்கிறாருன்னு கேளுங்க. என்ன வேணும் வாத்தியாரே? இனிமே நீ குடிக்கிறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க. நான் எனக்காக கேட்கலையா, உன்னையே நம்பி இருக்கிற உன் மனைவி குழந்தைகளுக்காக கேட்கிறேன். ஏயா பேசாம இருக்கிற? டாக்டர் ஐயா கேக்குறாங்க, இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லு. குடிக்காதே குடிக்காதேன்னு காந்தியடிகள் உயிரை விட்டார். நீங்களாம் குடிச்சிட்டே உயிரை விடுறீங்களே. சொல்லியா, இந்த ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்லு, இனிமே குடிக்கிறது இல்லை. வாத்தியாரே, நீதான் எனக்கு ஆண்டவன். உன் மேல ஆணையா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். வெரி குட், வெரி குட். ராஜா. வசந்தி, இது ஓ வீடா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நம்ம வீடான்னு கேளுங்களேன். சாரி, மழை வந்துருச்சு, அதனால தான் ஒதுங்கினேன். நீங்க ஒதுங்கி போயிட்டே இருந்தாலும் நான் உங்களை நெருங்கி வந்துட்டே இருக்கேன், பாத்தீங்களா? வாங்க ராஜா, உள்ள போலாம். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நல்லா இருக்கு. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறதா? ப்ளீஸ் கம். ஓகே. வாங்க. உட்காருங்க, உட்காருங்க ராஜா. ஐயோ, உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கேன். இந்த மழை வந்து எல்லா வேலையும் கெடுத்துருச்சு. ஏன் நீங்க இந்த மழையை வெறுக்கிறீங்க? அது வராம இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருப்பீங்களா? இந்த மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கணும், நீங்க இங்கேயே இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். இன்னும் மனசு மாறவே இல்லையா? மாற யாராலையும் மாற்றவும் முடியாது. ராஜா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பண்ணுவேன். ப்ளீஸ், நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் தீரணும். ஓகே. தான் தேடிட்டு இருக்கேன். நீ இங்கதான் இருக்கியா? ராஜா,
சின்ன வயசுல ஒருத்தன் என் நெஞ்சில அடிச்சுட்டான். அந்த காயம் என்ன ஆறவே இல்லை. அதுதான் இந்த ரத்தம். என்ன சொல்றீங்க வசந்தி? நீ எவ்வளவு தூரம் என்ன நெருங்கி வந்துகிட்டே இருக்கியோ அவ்வளவு தூரம் நான் விலகி போய்கிட்டே இருக்கேன். அந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? அதான் எங்க அப்பா. என் சந்தோஷத்துக்கு எப்பவுமே தடையா இருக்க மாட்டாரு. ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்லவர். வசந்தி, அப்பா, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேனே, அவர்தான் இவரு டாக்டர் ராஜா. ஓ, இவர்தான் அந்த குப்பை மேட்டு பசங்களுக்கு டாக்டரா? உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்க. ராஜா, மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் எதுக்கு அங்க வந்தான்? அவர் ஒண்ணு நம்ம வீட்டை தேடி வரல. மழைக்காக ஒதுங்கி நின்னாரு. நான் தான் உள்ள வர சொன்னேன். மழைக்கா கூட மறுபடியும் அவங்க வந்து ஒதுங்க கூடாது. நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்க. அவனை கண்டுபிடிச்சிட்டேன் தாதா, கண்டுபிடிச்சிட்டேன். ராஜா, அமைதியான உன் முகத்துல ஆவேசம் தெரியுது. அன்பு நிறைந்த உன் பார்வையில அனல் தெரிக்குது. யாரப்ப கண்டுபிடிச்சிட்டேன்? எங்க குடும்பத்தையே நிர்மூலமாக்கலானே அந்த வேதாச்சலத்தை. அவன் வேற எங்கேயும் இல்ல தாதா, இந்த ஊர்ல தான் இருக்கான். எங்கே என்னுடைய இலட்சிய முடியாம போயிடுமோன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேல எனக்கு வந்து தப்பவே முடியாது. இந்த மாதிரி அவன் மறக்கல தாதா. அவன் செய்த அக்கிரமத்தை மறக்க முடியுமா? எங்க அக்காவை கெடுத்தானே அவனை பழி வாங்காம இருக்க முடியுமா? ராஜா, அடிச்சவனை திருப்பி அடிக்கிறது மிருகத்தன்மை. ஒரு கண்ணத்தில் அடிச்சாலும் மறுகண்ணத்தை திருப்பி காட்டுறதாப்பா மனிதத்தன்மை. அப்படின்னா அந்த பாவிக்கு இறக்கம் காட்ட சொல்றீங்களா? இல்லப்பா, அவன் செய்த அதே குத்தத்தை நீயே திரும்ப செய்ய வேண்டாம்னு தான் சொல்றேன். தாதா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் தாயிடாதீங்க. அவனுடைய பணத்தையே கண்ணால பார்த்தாதான் எனக்கு நிம்மதி ஏற்படும். ராஜா, இந்த எண்ணத்தை நீ அடியோட மறக்கணும். பகைய உன் மனசை விட்டே விரட்டணும் தாப்பா பாடுபட்டு உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கேன். நீயா இப்படி பேசுற? தாதா, ராஜா, நீ ஒரு டாக்டர். கசாப்பு கடைக்காரன் கையில இருக்கிற கத்திக்கும் உன் கையில இருக்கிற கத்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. அது ஒரு உயிரை கொல்லக்கூடியது, ஆனா இது ஒரு உயிரை பிடுக்கக்கூடியது. நல்லவரை காப்பாற்ற என் உயிரை வேண்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட கெட்டவை இந்த நாட்டுல நடமாடக்கூடாது. இல்ல ராஜா, புழுவை கொத்தி தின்ற புறாவை கொல்றதுக்கு வேட்டைக்காரன் இருக்கான். அந்த வேட்டைக்கார ஆயுள முடிக்கிறதுக்கு ஆண்டவன் விதியும் ஒண்ண படைச்சிருக்கான்ப்பா. அவனவன் செய்யற அக்கிரமத்துக்கு தண்டனை கொடுக்க அல்ல ஒருத்தர் இருக்கான். பாரத்தை அவன் பேர்ல போட்டுட்டு பகையை நீ மறந்துருப்பா. தாதா, மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை கொடு. எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு. எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு. ராஜா, உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. மாற வேண்டிய அவசியம் வந்துச்சு, நானே மாத்திக்கிட்டேன். ராஜா, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும். அது சரி வசந்தி, உங்க வீட்டுல நீயும் உங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா, ஏன்? இல்ல, உனக்கு அக்கா அம்மா யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். எனக்கா? எங்க அப்பாவுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் ஒத்தித்தான். ஆமா, இதை கேட்கறதுக்கு தான் நீங்க வர சொன்னீங்களா? உங்க அப்பாவுக்கு என்ன பிசினஸ்? அவர் செய்யாத பிசினஸே இல்ல. எதை தொட்டாலும் அவருக்கு லாபம் தான். உங்க அப்பாவால எவ்வளவு பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஆமா வசந்தி, பல பேர் நஷ்டப்படுத்தினாதான் ஒருத்தர் லாபம் சம்பாதிக்க முடியும். ஓ, நீங்க அதை சொல்றீங்களா? எங்க அப்பா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் எனக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை. எனக்கு தேவை நீங்க தான். நம்ம அன்புக்கு தடையா இருக்கிறதே அந்த பணம் தானே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த இன்பமான நேரத்துல வேற எதையும் சொல்லி என் மனசை குழப்பாதீங்க. நான் இந்த சந்தோஷத்தோடய எங்க வீட்டுக்கு போறேன். வசந்தி, எங்க போயிட்டு வர? தினமும் எங்க போவேனோ அங்கதான் போயிட்டு வர்றேன். அந்த குப்பைமேட்டு ஆஸ்பத்திரிக்கு போக கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அங்க போகாம இருக்க முடியாதுன்னு நானும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த பிச்சைக்கார டாக்டர் பயலோட நீ சேர்ந்து சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிடிக்குதுப்பா. வசந்தி, மன்னிச்சுக்கங்கப்பா, நான் அவரை மனப்பூர்வமா விரும்புறேன். என் கௌரவத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? குணமுள்ள ஒரு மருமகன் இந்த வீட்டுக்கு வந்தா மேலும் உங்களுக்கு கௌரவம் தானேப்பா? ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு முன்னேறிட்டியா? அவன் தான் மாப்பிள்ளைன்னு நீயா முடிவு பண்ணிட்டா போதுமா? அதுதான்ப்பா சொல்றேன். நீங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா எங்க கல்யாணம் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிடும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, நடக்க விட மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க, ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னது? ஒண்ணு இல்ல. பார்த்து செய்யக்கூடாது. சாரி. நீங்க போங்க.
என்ன சிரிப்பு? வேதனையிலையும் சந்தோஷமா? வேதனையா? உங்க கை பட்டோடனே எல்லாமே பறந்து போச்சு. வசந்தி, வசதியான வீட்டுல பிறந்த நீ எதுக்காக வறுமை அனுபவிக்க துடிக்கிற? நீங்க மட்டும் துணையா இருந்தா எனக்கு அந்த வாழ்க்கை பெருசு இல்ல ராஜா. மணல் மேல வீடு கட்ட ஆசைப்படுற, மழை வந்தா சரிஞ்சு போயிடும். இல்ல ராஜா, நான் உங்க மனசுக்குள்ள கூடு கட்டி குடியிருக்க ஆசைப்படுறேன். அது எந்த புயல் வந்தாலும் தாங்கும். நீ இங்க வந்து டாக்டரா சேவை செய்ய விரும்புறத நான் தடுக்கிறேன். ஆனா என் வாழ்க்கை துணைவியா வர்றேன்னு சொல்ற பார், அதை நான் விரும்புறேன். நீங்க என்ன விரும்பலேன்னு சொல்லும் போதெல்லாம் வசந்தி, நான் உன்னை விரும்புறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப உங்க உதடு மட்டும் பேசுது. கூடிய சீக்கிரம் உங்க உள்ளமே பேச போகுது. நான் வர்றேன். என்ன ஒரு வாட்டி நல்லா பாத்துக்க. பொழுது பிடிச்சிட்டு பால்கார வந்தாலும் ஒரு வாழை தவிர நான் வர மாட்டேன். என்னடா சொல்ற? இந்த பத்திரிக்கை பாரு. பட்டாக்கத்தி பைரவன் என்ற கொலைகாரன் சிறையிலிருந்து விடுதலை. ஏய், அவன் பேரை கேட்டோன்னு நீ ஏன்டா அலற? இன்னைக்கு நான் அலறேன், நாளைக்கு என் படத்தை பார்த்த உடனே நீ அலற போற. அவருக்கு உனக்கு ஏதாவது தகராறா? அந்த கொலகார பையனோட எனக்கு என்னப்பா சங்காத்தோட அவரை பார்த்தது கூட இல்லையே. அப்புறம் ஏன் அலற? எங்க அப்பா ஒருத்தர் இருந்தானே, இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, எங்க அம்மா சொல்லிதான் தெரியும். போறேன்னு போற இடத்துல இந்த பட்டாக்கத்தி உள்ள தள்ளிட்டு போயிட்டா அவரு உள்ள போகும்போதே சவால் விட்டு போயிருக்கலாம். டாய் வெளியே வந்து உன்ன குடும்பத்தையே கருவறுத்துறாண்டாது. எப்பா, என் குடும்பத்துல நான் ஒத்த தானே இருக்கேன், நான் ஒத்த தானே. அது என்னது கருவறுக்கிறா? உனக்கு என்ன பைத்தியமா? புடிச்சாதாமா நீ துணியெல்லாம் கழிச்சிட்டு கல்லெடுத்து அடிப்படே. இப்ப பட்டாக்கத்தி கிட்ட மாட்டிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். நீ என் கணக்கு தீத்துரு, சில்லறைய கையில் கொடு, நான் பிரியப்பட்டதெல்லாம் திருட்டு போயிடுறேன். எதுக்குடா? போயிட்டு அப்புறம் திங்க முடியாதுப்பா. போடா. போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த இடமே. போனால் போகட்டும் போடா. இது சாப்பிட கூட இல்ல. குரங்கு கீழே இறங்கு. என்ன விட்டுடு, நான் உன் தம்பி மாதிரி. வாடா என் தம்பி. பேட்டா, நான் யார் தெரியுமா? ஏன் தெரியாது? நீங்க தான் பட்டாக்கத்தி பைரவரு. அவரே தான். உன் கொலை தெய்வம் இருந்தா வேண்டிக்க. என்னத்துக்கு? உன் கொலை எடுக்க போறேன். என் குலதெய்வமே நீங்க தானே. சாமி, சாமி, எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன வேணுக்கள்? நீ பழி வாங்கினதுக்காக எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டான். எனக்கு ஒரு வாய்ப்பு வேணாமா? கொஞ்சம் டைம் கொடு. நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு 5-6 குழந்தைகளை பெற்றுக்கிறேன், சொல்லி அனுப்புறேன். அப்புறம் வந்து கருவறுத்து. ரொம்ப சரியான ஆடுறா நீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தடியை கொடுத்து எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதே, நான் சொல்றபடி கேட்டா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நீ எனக்கு துணையா என் கூடவே இருக்கணும். டாக்டர் ராஜா கிட்ட யாராணி? உங்க அப்பன்டா அப்படின்னு விசில சொல்றாரு. உடம்பு எப்படி இருக்கு? எங்களுக்கு நல்லா இருக்குப்பா. உனக்கு 2 வேணுமான்னு கேக்குறாரு. மரியாதை என் கருத்தை விட்டு போறியா இல்லையா? மரியாதையா எனக்கு சீட்டு போட போறியா இல்லையா? ஓடல் என்ன? அம்பி, உன் டங்குவார் அர்த்துவார். என்னடா சொன்ன?
வெரி குட் தேங்க்யூ. சுமங்கலி வாத்தியார ஒரே அடிக்கு காலில் விழுந்துட்டாரு. இது ஜாலி அடி. இந்த அடியே எப்படி இருக்க? என்ன கோவத்துல அடிச்சா எழுந்திருக்க முடியாது. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் என்ன, எவ்வளவு வேணாலும் பேசலாம். Come on, go on. இது என்ன காரா இல்ல தேரா? Nice car. நைஸ் டிரைவா. Thank you. உன் பேரு பட்டாக்கத்தி பைரவன். பேரே பயங்கரமா இருக்கு. ஆழம் பயங்கரம் தான். உன் திறமைக்கு தகுந்த வேலை என்கிட்ட நிறைய இருக்கு. என் திறமைக்கு தகுந்த வேலை உன்கிட்ட. இன்னையிலிருந்து நீ எனக்கு பார்ட்னர். பார்ட்னர் பார்ட்னர் நீ எனக்கு பார்ட்னர். Shut up. அது எனக்கு பிடிக்காது. நோ பார்ட்னர்ஷிப். நான் அப்பப்ப செய்யற வேலைக்கு அப்பவே பங்கு கிடைக்கணும். ஹலோ, சில்லறை வேலையெல்லாம் மாஸ்டர் கையால் தொட மாட்டார். எஸ், நான் செய்யற வேலையும் பெருசா இருக்கணும், கிடைக்கிற பங்கு பெருசா இருக்கணும். தாராளமா வாங்கிக்க. ஓகே, நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன். ஆனா நான் கேட்கறத நீ கொடுக்கணும். ஓகே, இவ்வளவுதானே? நீ சொல்றபடியே செய்யறேன். இனிமே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். நான் தான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேனே. இனிமே உன்னை விட்டு எங்க போவேன்? அவர் உன்னையும் விட மாட்டார், என்னையும் விட மாட்டார். இது உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட உல்லாச மாளிகை. இங்க இல்லாதது வேற எங்கேயுமே இல்லை. மிஸ்டர் பைரவன், அதுதான் ராணி. பேர்ல மட்டும் ராணி இல்ல, ஆட்டத்திலேயும் ராணி. ராணி, இவர் நமக்கு வேண்டிய விருந்தாளி. இனிமே இங்கதான் தங்க போறாரு. இவரு கூட இங்கதான் தங்க போறாரு. ஆமா, நல்ல விதமா கவனிச்சு திருப்தியா இருந்துக்க. ஓகே. நைட். ஐயோ, குழந்தைகளா,